ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஆர்ட் கிரியேஷன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சின்னவங்களுக்கு ஈஸியாக ஒரு முட்டை தோசை எப்படி போடலாம் அப்படின்னு குட்டி வீடியோ ஒன்று தான் போடலான் இருக்கேன். இதுக்கு நம்ம தோசைக்கல்லை ரொம்ப சூடு அதிகமாகவோ ரொம்ப சூடு கம்மியாகவோ இல்லாமல் மிதமான சூட்டில் வச்சுக்கிறதான். வச்சுக்கிட்டு ஒரு கரண்டி தோசை மாவு எடுத்து ஊற்றிடுறேன். நான் ஊற்றி இந்த மாதிரி பெருசாக ரவுண்டாக சுற்றி எடுத்துக்கிடுவோம். சுற்றி எடுத்துட்டு இதில் நெய் சேர்த்துக்கிடுவோம். ஃபஸ்ட்டு நான் 1.5 டீஸ்பூன் போல் தான் நெய் சேர்த்துக்கிறேன். உங்கள் குழந்தைக்கு அதிகமாக சேர்த்துக்கிட்டா பிடிக்கும்னாக்கா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் வேக வச்சிடுங்க, இல்லைன்னா மாவு பச்சை மாதிரி இருக்கும். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இதில் இப்போ ஒரு முட்டையை எடுத்து நாம் உடைச்சி ஊற்றிடலாம். இந்த முட்டை ஊற்றும் போது கவனமாக இருங்க, அது சீக்கிரமாக வழுக்கி வெளியில் போயிடும். அப்படி இல்லாமல் உடைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக அதை வெளியில் விடுங்க. அப்போ அது கரெக்டாக உள்ளுக்கே நின்றுடும். இந்த மாதிரி உள்ளுக்கே இருக்கிறதுக்கு வச்சுக்கோங்க. இதை ஒரு 1 மினிட் வேக வச்சிடுங்க, அப்போ வெளியில் போகாது. இப்போ என்ன பண்ண போகிறோம்னாக்கா, இந்த மஞ்சள் கருவை உடைச்சி எல்லா பக்கமும் கொஞ்சம் பரப்பி விட்டுடலாம். இது சின்ன குழந்தைங்களுக்குங்கிறதுனால தான் நான் சொல்லி காட்டுறேன். இப்போ இதில் பொடிசாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கிடுவோம். அடுத்ததாக கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கிடலாம். என்னோடய பையனுக்கு மசாலா பொடி அதெல்லாம் சேர்த்தாக்கா பிடிக்காது, அதனால் நான் இந்த மாதிரி ஐட்டங்கள் மட்டும் சேர்த்துக்கிறேன். சின்ன பச்சை மிளகாய் ஒன்று சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை. உங்கள் பசங்களுக்கு கொத்தமல்லி இலை போட்டால் பிடிக்கும்னாக்கா நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. என்னோடய பையனுக்கு பிடிக்காதுன்றதுனால நான் அதை சேர்த்துக்கிறேன்ல. இப்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அதோடையே கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் நான். இப்போது இந்த உப்பு மிளகுத்தூளெல்லாம் மிக்ஸ் ஆகிறதுக்கு இதை கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா இடமும் அப்படியே பரப்பி விட்டுடலாம். இப்போது இதை வேக வச்சிடுவோம். நல்லா குழந்தைங்களுக்குங்கிறதுனால கொஞ்சம் நல்லாவே வேக வச்சிடுங்க. இதுக்கு இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன் நான். இதிலே உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் சீஸ் கூட சேர்த்துக்கிறலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ இதை நாம் மற்ற பக்கம் திருப்பி வேக வச்சிடலாம். மற்ற பக்கம் திருப்பி ஒரு 1 மினிட் வச்சுருந்தாலும் போதும், சீக்கிரமாக வெந்துடும். பாருங்கள், நல்லாவே வெந்துடுச்சு. என்னோடய பையனுக்கு இந்த மாதிரி தோசை செஞ்சு கொடுத்தாக்கா எல்லாத்தையும் சாப்பிடுவான். ஸோ நான் இந்த மாதிரி தான் தோசை செய்யும் போதெல்லாம் செஞ்சு கொடுப்பேன். சூப்பரான முட்டை தோசை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் குழந்தைக்கு கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக எல்லா தோசையும் சாப்பிட்ருவாங்க. குழந்தைங்களோட உணவை அவங்களுக்கு பிடிச்சதாகவும் ஆரோக்கியமானதாகவும் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.